திருப்பத்தூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட முயன்ற அங்கன்வாடி உதவியாளர் உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு 5 லட்சம் ரூபாய் ஆஃபர் அறிவித்து முன்பணம் வாங்கச் சென்றவர்கள் சிக்கியது எப்படி? உதவியாளருக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்கேன். ஆமா, வைஃப் போட்டிருக்காங்க. உதவியாளர் போஸ்டிங்கு யார் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி அமௌண்ட் கட்டுக்கிறியா? இல்லைங்களா, இல்ல அப்படிலாம் இல்லையா. சரி கண்ணே, நீங்க வேலை வாங்கணும் என்னன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த இது சில்பு வேண்டாஜா. சரி, ஓகே. சில்பு எடுத்து சொல்றாஜா லிஸ்ட் நைட்டுக்கு உள்ள போதே. கண்ணி, ராஜா என இப்படி இனிக்க பேசி லட்சங்களை களவாட காத்திருந்த மோசடி கும்பலிடம் ஜாக்கிரதையாக இருந்ததால் அப்பாவிகள் கிரேட் எஸ்கேப் ஆகியுள்ளனர். அரசு வேலைக்காக விண்ணப்பித்தவர்களின் முகவரி கிடைத்தது எப்படி? அதிகாரிகள் உடந்தையாக இருந்து மோசடி வலை பின்னினார்களா? போலீசாரின் விசாரணையில் உண்மை புலப்படுமா? நடந்தது என்ன? திருப்பத்தூரில் அங்கன்வாடி அமைப்பாளர் மற்றும் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதையடுத்து தகுதியான நபர்கள் ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் அரசு வேலைக்காக காத்திருந்த நபர்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்களிடம் இருந்து செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. அதில் அங்கன்வாடி பணிக்காக யாரையாவது அணுகினீர்களா என்றும், அப்படி இல்லை என்றால் தான் உங்களுக்கு உதவுவதாக கூறி ஆசை வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் சத்துணவு அமைப்பாளராக உள்ள ரமாவதி என்பவர் பலரிடம் கண்ணே ராஜா என சாந்தமாக பேசி மோசடி வலை விரித்துள்ளார். இவருக்கு உறுதுணையாக ஜோலார்பேட்டை கோடியூரைச் சேர்ந்த ஜம்ஷிகா என்பவரும் களத்தில் இறங்கியுள்ளார். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆலங்காயம், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அங்கன்வாடி பணிக்காக காத்திருந்தவர்களிடம் நயமாக பேசி தூண்டில் வீசியுள்ளனர். அப்போது சத்துணவு அமைப்பாளர் பணிக்கு 5 லட்சம் ரூபாயும், சமையலர் பணிக்கு 3 லட்சம் ரூபாயும் பேரம் பேசியுள்ளனர். இதற்கு முன்பணமாக 50,000 ரூபாய் வேண்டுமென்றும் கூறியுள்ளனர். இதில் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் வாகித் என்பவரிடம் பணம் வாங்கும் நோக்கில் ரமாவதியும் ஜம்ஷிகாவும் சென்றுள்ளனர். அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அப்துல் வாகித் மற்றும் அவரின் உறவினர்கள் 2 பெண்களிடமும் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு சிக்க வைத்துள்ளனர். பின்னர் இருவரையும் பிடித்து ஆலங்காயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து இருவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைதான 2 பெண்களும் வேறு யாரையும் ஏமாற்றி மோசடி செய்துள்ளார்களா என விசாரித்து வருகின்றனர். அரசு வேலைக்காக விண்ணப்பித்தவர்களின் முகவரி இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? மோசடி வலைவிரிக்க அதிகாரிகள் யாரும் உடந்தையாக இருந்தார்களா? கைதான பெண்கள் இடைத்தரகர்களாக செயல்பட்டனரா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட முயன்ற அங்கன்வாடி உதவியாளர் உட்பட 2 பெண்கள் கைதாகியிருப்பது திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.